ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே பேசுறது என்ன அப்படின்னா, 75 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது பேஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, 75 லட்சம் ரூபாய்க்கு அடிச்சு வாங்கின ஒருத்தர் நல்லா விளையாடினார். லாஸ்ட் மேட்சும் நல்லா விளையாடினார், இந்த மேட்சும் நல்லா விளையாடினார். அவர் தான் சர்ஃப்ராஸ் கான். ஸோ வெறும் 75 லட்சம் ரூபாய் தான், 1 கோடி ரூபாய் கூட கிடையாதுங்க. ஆனால் 14.5 கோடி ரூபாய்க்கு 2 பிளேயரை வாங்கினீங்க. அதில் ஒருத்தர் நேற்று ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு, தப்பிச்சிட்டார். இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டாரு, அவர் தான் கார்த்திக் சர்மா. ஸோ அந்த கார்த்திக் சர்மா 14.5 சொல்லியே ப்ரெஷரில் இதாயிட்டார். நல்லா கவனிங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிஸ்வின்னு சொல்லி ஒரு பிளேயர் இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. அவரு நம்ம 8 கோடி ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம், ரன்னே அடிக்கல. அங்கே அதே மாதிரி அவங்க பேஸ் பிரைஸில் அவர் எடுத்திருக்காங்க, செம்ம அடிச்சு. இப்போ ஆரஞ்சு கேப்ல டாப் லிஸ்ட்ல அவர் தான் இருக்கிறார். ஸோ லிவி, இந்த அமௌண்ட் ஒரு பெரிய ப்ரெஷரா? அந்த கேள்வியை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே உடைய ஆக்ஷன்ல எப்படி பண்ணியிருக்காங்க, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம். ஸோ சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படியா, பரவாயில்லையா, இல்லை ரொம்ப ரொம்ப மோசமா அப்படின்னு மொத்த கோபத்தையும் இறக்கிட்டாங்க. மோசம், படுமோசம் அப்படிங்கிறதா 73% பேர் படு மோசம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு டீமை செலக்ட் பண்ணதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து உண்மையாகவே பதில் சொல்லி ஆகணும். பரவாயில்லை ஒரு 14, சூப்பர் வேற ஒரு 13% பேர் இருக்காங்க. ஸோ மோசமான நிலைமை அப்படிங்கிறதா இப்போ பார்க்குறோம். ஸோ லிவி, உங்களுடைய பதில் என்ன? மோசமானதான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த அமௌண்ட் ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கா? கண்டிப்பாக. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கோடியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 28 கோடி இந்த 2 யங்ஸ்டர்ஸ் கிட்டையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த சஞ்சு சாம்சன் வந்து நம்ம ஜடேஜாக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஆக்ஷனில் வந்து நிறைய, ஆக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம நிறைய தப்பு பண்ணோம். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக தப்பு பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேட்டிங்கே சரியில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு டிகாக் பேஸ் ப்ரைஸில் வந்து வந்தார், மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி ஃபின்னாலன், கேகேஆர் எடுத்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பிரைஸ்ல வர்றப்போ அவங்க எல்லாரையுமே வந்து நம்ம ஆப்ஷன்ல விட்டுட்டோமோ. ஏன்னா இந்த 2 யங்ஸ்டர்ஸ்க்கு 28 கோடி கொடுத்து நம்ம எடுத்தோம். அதே மாதிரி அதுக்கு பதிலா அதே மாதிரி போலிங்லயும் பாத்தீங்கன்னா ஷமி வந்து பேஸ் பிரைஸ்ல அதே மாதிரி கம்மி பட்ஜெட்ல வந்தார். ஸோ இந்த கம்மி அமௌண்ட்ல அவர் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல நல்ல போலிங் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துமே பாத்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணது வந்து இந்த ஆப்ஷன், அது வந்து ஆப்ஷன்ல மிஸ் பண்ணது இப்போ நம்ம கேம்ல கிளியரா தெரியுதுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 பேருக்கு பெரிய அமௌண்ட்னே சொல்லலாம். ஏன்னா 2 பேர்ல ஒரு மேட்ச் ஆடுவாங்களா, நல்லா ஆடுவாங்களான்னு பார்த்தா 2 பேருமே சுத்தமாக ஆடலை. ஹரிராம் சொன்ன மாதிரி ஜடேஜாக்கு பதிலாக நம்ம சஞ்சு சாம்சனை எடுத்தோம். ஸோ அவரு சுத்தமாக ஆட மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி எக்கச்சக்க குழப்பங்கள் வந்து இன்னும் டீம்ல வந்துட்டே இருக்கிறது தான் மக்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்ப்புனே சொல்லலாம். ஏன்னா மோசம் பார்த்தீங்கன்னா 73%ன்றப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியுது ஆக்ஷன்ல நம்ம சுத்தமாக வேலை இல்லை. ஏன்னா மேட் ஹென்ரி நம்ம எடுத்தோம், ஸோ மேட் ஹென்ரியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலையோ தெரியுது. அதே மாதிரி அகிலேசனுமே பார்த்தீங்கன்னா மேபி இதுல நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் பரவாயில்ல, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நல்ல பிளேஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா மேத்யூ ஷாட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பொசிஷனுக்கு செட் ஆவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஜடேஜுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம உள்ள கொண்டு வரலாம். ஸோ பிரசாந்த் வீரை வெளியே ஏற்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க சேஞ்சஸ் வந்து டீமுக்குள்ளேயே இருக்கிற பிளேஸை மேபி மாற்றி போட்டாங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு, நம்ம கிட்டத்தட்ட மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட 11 கேம் தான் இருக்கு. அந்த 11 கேம்ல கிட்டத்தட்ட 7 மேட்சாவது நம்ம சால்டா வின் பண்ணாதான் அட்லீஸ்ட் பிளே ஆஃப்க்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம இதுக்கு மேலே ஆக்ஷனை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதை விட இருக்க ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸை கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி, ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன்ஷிப் ரோல் தான் நம்ம சொல்லணும். மேபி ருத்ராஜ்கிட்ட இருந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜடேஜாட்ட ஒரு தடவை கொடுத்தோம், நிறைய தொடர்ந்து லாஸ் ஆன பிறகு தோனி எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி மேபி சஞ்சு சாம்சன்ட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சஞ்சு சாம்சன்ட்ட கொடுக்கும்போது ஓவராலா டீமை மாற்றி எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவனே மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆஃப் சீசனுக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்லலாம்.